Taste the Daily. வேங்கை வயல் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயலில் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் புகார்தாரரை சரியாக விசாரிக்காமல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதால் இவ்வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மனு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். வேங்கவயல் வழக்கு சம்பந்தமாக கடந்த வாரம் சிபிசிஐடி காவல்துறையினர் ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். அந்த இறுதி அறிக்கையில் 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்காக இருந்தால் அந்த வழக்கின் மனுதாராக இருக்கிற நபருக்கு அழைப்பானை அழைத்து உரிய விளக்கம் அளித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதோ, குற்றத்தை சேர்ப்பதோ, குற்றவாளிகளை இணைப்பதோ, தள்ளுபடி செய்வதோ செய்ய வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் செக்ஷன் 15(3) எனி லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைப்படி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்று மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு வந்தது. இரு தரப்பும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது வருகிற 1/2/2025 அன்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.